வாழ்க்கையில் தோல்வியடைந்த 25,000 பேர்களை கூர்ந்து ஆராய்ந்ததில் தோல்விக்கு என்ன காரணம் என்று பார்த்ததில் முடிவு எடுக்காமை என்பதே முதலாவது காரணம் என்று தெரிந்தது. இது வெறும் தத்துவம் அல்ல, உண்மை. தாமதம் என்பது முடிவு எடுத்தலின் எதிரி. அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மில்லியன் டாலர்களுக்கு மேல் செல்வம் சேர்த்த பல 100 பேர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் முடிவுகளை உடனடியாக எடுக்கும் பழக்கமுடையவர்கள் என்று தெரிந்தது. அத்துடன் எடுத்த முடிவுகளை உடனே மாற்றுவதில்லை என்றும் தெரிந்தது. ஆனால் செல்வம் சேர்க்க முடியாதவர்களோ முடிவெடுப்பதில் தாமதம் செய்பவர்களாகவும் செய்த முடிவை மாற்றுவதில் வேகம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்று தெரிந்தது. ஹென்றி ஃபோர்டின் மிக முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், முடிவுகளை விரைவாக எடுப்பதையும் மாற்ற வேண்டுமானால் மெதுவாக செயல்படுவதையும் பழக்கமாக கொண்டிருந்ததுதான். இதன் காரணமாகவே அவரை பிடிவாதக்காரர் என்று அழைத்தார்கள். அந்த பிடிவாதத்தின் காரணமாகவே அவர் தயாரித்த மாடல் டி என்ற காரை விடாமல் தொடர்ந்து தயாரித்தார். உலகத்தின் அழகற்ற கார் என்ற பெயர் பெற்ற அந்த காரை மேற்கொண்டு தயாரிக்க வேண்டாம் என்று அவருடைய ஆலோசகர்களும் அந்த காரை வாங்கியவர்களும் மிகவும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர் செவி சாய்க்கவில்லை. அந்த மாடலை மாற்றுவதற்கு ஹென்றி ஃபோர்ட் அதிக காலம் எடுத்துக்கொண்டார் என்று தோன்றியது. ஆனால் அவர் பக்கம் இருந்து பார்த்தால் அவருடைய உறுதியான முடிவினால் அவருக்கு அளவற்ற செல்வம் குவிந்தது என்று அறியலாம். அவருடைய முடிவெடுப்பதில் காட்டும் உறுதி பிடிவாதம் என்று பெயர் பெற்றாலும் தாமதமாக முடிவெடுத்து வேகமாக அதை மாற்றிக் கொள்வதை விட சிறந்ததாகவே தெரிகிறது. தங்கள் தேவைக்கு வேண்டிய பணத்தை கூட சேர்க்க முடியாமல் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுவாக மற்றவர்களின் கருத்துக்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார்கள். பத்திரிகை செய்திகளும் வம்பு பேசும் பக்கத்து வீட்டார்களும் தரும் ஆலோசனைகளையே ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள். உலகில் இலவசமாக கிடைக்கும் ஒரு ஆலோசனைதான் ஏற்க தயாராக இருப்பவர்களுக்கு கொடுக்க தயாராக ஏராளமான ஆலோசனைகள் காத்திருக்கின்றன. மற்றவர்களின் ஆலோசனைகளால் நீங்கள் முடிவெடுத்தீர்கள் என்றால் எந்த தொழிலிலும் நீங்கள் வெற்றி காண முடியாது. அப்படி இருக்க உங்கள் ஆர்வத்தை பணமாக உருமாற்றம் செய்வதில் எப்படி வெற்றி காண முடியும்? மற்றவர்களின் கருத்தின்படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய ஆர்வம் என்று சொல்லிக் கொள்ள எதுவும் இருக்காது. உங்களுடைய சிந்தனைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கேற்ப முடிவெடுங்கள். நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் தெரிவிக்கும் கருத்துக்களும் கேலியும் சில நேரங்களில் உங்களை வருத்தப்பட வைக்கும். அந்த நோக்கத்தில் அவர்கள் சொல்லி இருக்கவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான பேர் இம்மாதிரி நல்ல நோக்கத்தோடு சொன்னதை கேலியாக எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தாழ்வு மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்களது தன்னம்பிக்கை சிதைந்து போய்விடுகிறது. உங்களுக்கு ஒரு மனம் உண்டு, ஒரு மூளை உண்டு, அதை பயன்படுத்துங்கள். அதன் மூலம் சொந்தமாக முடிவெடுங்கள். மற்றவர்களிடமிருந்து தகவலோ விவரங்களோ தேவைப்படுமானால் என்ன காரணத்திற்கு என்று சொல்லாமல் ரகசியமாக அவற்றை பெற முயற்சி செய்யுங்கள். அரைகுறை அறிவு உடைய சிலர் தங்களை அறிவு ஜீவிகளாக காட்டிக் கொள்வதுண்டு. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது போல் நடப்பார்கள். அவர்கள் அதிகமாக பேசுவார்கள், மற்றவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். ஆகவே உடனடியாக முடிவு எடுக்கும் பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கண்களையும் காதுகளையும் மட்டும் திறந்து கொண்டு வாயை மௌனமாக வைத்திருங்கள்.
அதிகம் பேசுபவர்கள் எந்த செயலையும் செய்வதில்லை. கேட்பதை விட பேசுவது உங்களிடம் அதிகமாக இருந்தால் பயனுள்ள அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் இழப்பது மட்டுமின்றி உங்களை அறியாமலேயே உங்களுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள நேரும். அதனால் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் உங்களை தோற்கடித்து மகிழ்ச்சியடையும் வாய்ப்பு ஏற்படலாம். இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களை விட அறிவில் மிகுந்தவர்கள் முன்னால் உங்கள் வாயை திறக்கும் பொழுது உங்களிடம் உள்ள அறிவு இவ்வளவுதான் என்றும் எந்த மாதிரியான அறிவு உங்களிடம் இல்லை என்றும் நீங்கள் தெளிவாக காட்டி விடுவீர்கள். உண்மையான அறிவு எப்போதுமே மௌனத்தின் மூலமும் பணிவின் மூலமுமே வெளிப்படும். பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் தேடுவது போலவே உங்கள் துணைவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நினைவில் இருக்கட்டும். உங்களுடைய திட்டங்களை பற்றி அடிக்கடியும் கவனம் இன்றியும் பேசிக் கொண்டிருந்தால் வேறு யாராவது உங்களுக்கு முன்னால் அதே திட்டங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்க கூடும். ஆகையால் உங்களுடைய முதல் முடிவு காதுகளும் கண்களும் திறந்திருப்பதும் வாய் மூடியிருப்பதும் தான். இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொருட்டு என்ன செய்ய போகிறாய் என்பதை உலகிற்கு சொல், ஆனால் முதலில் அதை செய்து காட்டிவிடும். சொற்கள் அல்ல, செயல்களே முக்கியமானது என்ற வாசகமும் இதே கருத்து உடையது. இது ஆக்சுவலா நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த புக்கு பெஸ்ட் செல்லிங் புக்கு தான். அதுல ஒரு சாப்டர் முடிவெடுத்தார் படிச்சேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.